விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொள்கிறார். பார்க்கலாம். தம்பி கீர்த்திவாசன் யார்? மந்திரி மகனா? முதலமைச்சர் பேரனா? யார்? ஒரு வீட்டில் ஒரு தகப்பனுக்கு மகனாக பிறப்பதாலேயே அவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் இது ஜனநாயகமா இல்ல சனாதனமா? சனாதனம் எதிர்ப்பு, சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்று பேசித் திரிகிற பெருமக்களே, பிறப்பினாலே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி கிடைத்து விடும் என்றால் அதுதான் சனாதனம், அதுதான் மன்னராட்சி. எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எங்கே மக்களாட்சி? கருணாநிதி மகன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு இந்த மண்ணை ஆளுகிற தகுதி ஒன்று சொல்லுங்கள். அவருடைய மகன் என்பதை தாண்டி துணை முதல்வராகவோ மந்திரியாகவோ தம்பி உதயநிதிக்கு ஒரு தகுதி சொல்லுங்கள். உங்கள் மகன் சீமானுக்கு இல்லாத தகுதி அவர்களுக்கு வந்துவிட்டது என்று சொல்லுங்கள். கருணாநிதிக்கு மகனா பிறந்தால்தான் பதவி கிடைக்கும் என்றால் இது மாறி ஒரு கொடுமை. இதை ஜனநாயக நாடு, மக்களாட்சி நாடு, சனாதனத்துக்கு அவர்கள் எதிரானவர்கள் என்றால் எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? எப்படி? இந்திரா காந்தி மகன் என்பதற்காக ராஜீவ் காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தியின் மகன் என்பதற்காக மனைவி என்பதற்காக சோனியா காந்திக்கு பதவி, ராஜீவ் காந்தி சோனியா காந்தி மகன் என்பதற்காக பிரியங்கா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பதவி. இது என்னது இது? இவர்தான் மக்களாட்சியின் காவலர்கள், மாண்புமிக்க மக்களாட்சியின் மகத்தான தலைவர்கள். கேவலம். வரும்போது வீதியில் வந்து சனாதனம் ஒழிப்போம், சனாதனத்தை ஒழிப்போம். அதுக்கு தாண்டா உங்களை முதல்ல ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். பைத்தியக்காரங்க. பிஜேபி வந்துடும், டிஎம்கே. ஒரு வீரமாக நான் சொல்றா, நான் இருக்கிறவரை வராது அப்படி சொல்றா ஒருத்தன். எப்பேற்பட்ட தலைவனின் மகன் நான். என் தலைவன் தமிழீழ நாட்டிலே தன் படையோட கையில துவக்கோட நிக்கிற போது என் மீனவனை ஒருத்தனை சிங்கள கடற்படை தொட்டுச்சா? இந்த நாட்டு குடிகளுக்கு பாதுகாவலான காவல் தெய்வமடா என் தலைவன். அவன் அந்த இடத்துல இல்ல. 840 மீனவன் உயிரோடு இல்ல. சொல்லணும்டா. ஒரு வாசல்ல வாயில் காவலன் போடுவது எதற்காக என் பெற்றோர்களே? எதற்கு வாட்ச்மேன் போடுற? எதுக்கு வாயில் காவலன் போடுற? திருடன் வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்கவா? திருடிட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? அல்லது திருட வந்துருவான், கதை பிடிக்கிறங்க, சன்னலை பிடிக்கிறங்க, நல்லா உள்ள தாப்பா போட்டுக்கிறங்க. இதுக்கு எதுக்குடா ஒரு வாயில்ல ஒரு காவலன்? இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்த ஒருத்தர் பிஜேபி பி டீம், அதுவே எங்க இருக்குன்னு தெரியல. சீட்டு இடம் கொடுத்துட்டாப்புல 27 சீட்டு, நிறுத்துறதுக்கு ஆள் கிடைக்கல. கடைசி நேரத்தில் நாளைக்கு கட்டுத்தோடு இன்னைக்கு அறிவிக்குது. பிஜேபி வரக்கூடாது, சரி. காங்கிரஸ் வரலாமா? பிஜேபியை எதிர்க்கிறதில் எப்படி காங்கிரஸ் அயோக்கிய காங்கிரஸை நீ புனிதப்படுத்துகிறாய்? விடுதலை பெற்ற இந்த இந்தியாவை 60 ஆண்டுகளாக ஆண்டவன் எவன்? இந்த நாடு இவ்வளவு வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்க காரணம் என்ன? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? சரக்கு மற்றும் சேவை வரியை. நீட்டை திணித்தவன் யார்? என்ஆர்சி ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தது யார்? செயல்படுத்துறது பிஜேபி. கொண்டு வந்தது யார்? அமித்ஷா பேசுகிறாரே, உள்துறை அமைச்சர், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் என்று பாராளுமன்றத்தில் பேசியது இருக்கா இல்லையா? என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஒரு ஆள் தூக்கி சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? பாபர் மசீதி இடித்தவன் பிஜேபி, இடிக்க அனுமதித்தவன் எவன்? காங்கிரஸ். உங்கள் மகன் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு அங்க தடுப்பானை நிறுத்தி இங்க போராடிட்டு போன்றான். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட போனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு டிவைடரை போட்டு இங்க பேசிட்டு போன்றான், பேரிகார்டை போட்டு. ஆனால் கரசகை நடத்தி இவ்வளவு தூரம் வரவேன் இந்த பாபர் மசீதை இடிப்பான்னு கணிக்காம என்ன புடிங்கிட்டு இருந்த? உளவுத்துறை, காவல்துறை, ஒரு ராணுவம் என்ன பண்ணுச்சு? உன்னுடைய என்ன பண்ணுச்சு? இடிப்பான்னு தெரியுமா தெரியாதா? ஏறி கோபுர உச்சியில் போய் இடிக்கிறவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நரசிம்மராவ் காங்கிரஸ் தானே ஆட்சி. குத்தி கொலை பண்றவனை விட குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கிறான் பாடுறா, அவன் தான்டா பெருத்த அயோக்கிய பையன். இடிச்சவன் பாரதிய ஜனதா, இடிக்க அனுமதித்தவன் காங்கிரஸ். 2 பேரும் சம அளவு குற்றவாளிகள். இந்த நாட்டை மாறி நாசம் பண்ணது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக. 4 பேரும் நமக்கு சம அளவு எதிரி. ஒழிக்கணுவீங்கள, இல்லைன்னா இந்த நாடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நம்முடைய புரட்சி பாவலன் பாடுகிறான்,
நாட்பக்கமும் எதிரி, நடுவில் நம் தமிழ்தாய் என்று. இப்போது நாட்பக்கமும் எதிரிகள், நடுவில் நம் நாம் தமிழர் கட்சி என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் களத்திலே வெறி கொண்டு வாயணும். நம்முடைய அண்ணன் பழனி பாபா நமக்கு கற்பிக்கிறான். தமிழர்களே, என்னரும் சொந்தங்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்கிறார். கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினால தர முடிகிற நல்லாட்சி, ஐயா எடப்பாடியால தர முடிகிற நல்லாட்சி. ஐயா கருணாநிதி ஆட்சியில 25 ஆண்டுகள் வாழ்ந்துட்ட. அம்மா ஜெயலலிதா 20 ஆண்டு, ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு, ஐயா எடப்பாடி கிட்ட 4.5 ஆண்டு. ஒரு தடவை உன் மகன் ஆட்சியில வாழ்ந்து பாரு. உலகத்தின் தலை சிறந்த நாடா மாத்தி படைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. எவனாவது கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், பயணிக்க நல்ல பாதை, பயணிக்க நல்ல போக்குவரத்து சொல்றானா? ஓசி பஸ் ஓட்டுவான். யார்? உங்க அப்பா மட்டும் சொத்தை வந்து ஓட்டுவியா? யார்? எங்க அப்பா மட்டும் சொத்தை தானே வித்து எடுப்ப, வரின்னு சொரிஞ்சு எடுப்ப. நான் ஓசி பஸ் ஓட்ட வந்தாலும் இல்ல உன் மகன், ஏசி பஸ் ஓட்டுவேன். காசு கொடுத்து உரிய கட்டணம் கொடுத்து போ. 3 தான் கட்டணம் இல்லாம தருவேன். படிக்க கல்வி, குடிக்க நீர், பார்க்க நல்ல வைத்தியம். இது 3ஐயும் உலகில் என்ன தரம் என்று சொல்கிறார்களோ அந்த தரத்தை இனி தமிழ்நாட்டின் தரம் என்ற அளவுக்கு உயர்த்தி உன் மகன் தருவேன். மற்றது எதையும் தரமாட்டேன், கட்டணம் இல்லாம தரமாட்டேன். தருவேன், சிறப்பா தருவேன். தடை இல்லாம மின்சாரம், தடை இல்லாம எரிகாற்று, பசி என்ற சொல்லு இல்லாம நானே உணவை வேளாண்மை செய்து விளைய வைப்பேன். நான் எல்லா இடத்திலும் வேலை செய்வேன். நீ இங்கே இரு, குன்னத்திலே இரு, பெரம்பலூர்ல இரு, அரியலூர்ல இரு, அரசாங்க வேலை நான் தானே. நீ வராத, திருச்சி கூட வர வேண்டாம். 5 தலைநகரை பிரிக்கிறேன் உன் மகன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். நான் சொல்லும்போது சிரிச்சா உங்க ஐயா ஸ்டாலின், நம்ம ஐயா தலைநகர் தலை அதை எடுத்துட்டாப்ல. 5 நகரங்களை உருவாக்கணும். அததான் நான் சொல்றேன் உன் மகன் தலைநகரம். எதுக்கு? நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பரவலாக்கணும்னு நினைக்கிறேன். சென்னையில கிடைக்கிறது என் மக்களுக்கு எல்லா இடத்திலையும் கிடைக்கணும். அப்ப திருச்சி, அப்ப மதுரை, அப்ப கோயம்புத்தூர், அப்ப கன்னியாகுமரி, சென்னை 5 தலைநகரம். என் அன்பு பெற்றோர்களுக்கு என் உடம்பு புரியும்படியா சொல்றேன். ஒரு இடத்துல கருப்பட்டியை வச்சிடுறேன், மொத்த எறும்பு ஒன்னா குவியும். 5 நொறுக்கி வச்சிருந்தேன், அங்கங்க கிடைக்கிற இடத்துல கருப்பட்டி கிடைச்சிடும். இப்ப நான் என்ன செய்றேன்? எல்லாத்தையும் வாழ்விடத்திலே கொண்டாந்து வச்சிருறேன். இப்ப அரசாங்க வேலை குன்னத்திலே கொடுத்துறேன். எப்படி கொடுப்ப? 2000-3000 ஏக்கர்ல கரும்புல இருந்து சக்கரை தயாரிக்க தொழிற்சாலை, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்க தொழிற்சாலை, சாப்பிடுற தட்டு, தாள், எழுதி படிக்கிற தாள், மரத்தை வெட்டி தாள் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். இனி மரத்தை தொட்டா கையை 2ஆ வெட்டி. பெரம்பலூரில் மரம் வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தும் கல்வி, குடிநீர், மருத்துவம் மட்டுமே இலவசம் என்றும் மற்றவற்றை கட்டணமின்றி தரமாட்டேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அங்கிருக்கும் தொண்டர்களிடம், மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் காட்சிகளை பார்த்தும் அவர்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.